கப்ஸ் நல்லா பிராண்ட் பண்ணிட்டோம். டெலிவரி பார்ட்டியும் நம்ம ஒழுங்கா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது முதல்வரின் கலைக்களம் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா மார்ச் 7, 8, 9 பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் அனைவரும் வருக. SPK Pictures வழங்கும் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் திகிலான திரைப்படம் மர்மர் வெற்றி நடைபோடுகிறது. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium. VGP Marine Kingdom. Book your tickets now. ஸ்பெஷலி ஸ்டாஃப் பீப்புள் வந்து சாக்கிங்ஸ் ஹயர் பண்ணி அவங்களுக்காக ஒரு வாய்ப்புகளை கொடுத்தீங்க. இது எப்படி இனிஷியேட் பண்ணீங்க? இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவங்கள கேட்டால் கொடுக்குறாங்க. பயங்கர ஆப்டிமிஸ்டிக்காகவும் இல்லை, நாங்கள் வந்து பயங்கர நெகட்டிவாகவும் யோசிக்கல. நம்மளுக்கு தெரியல நம்ம என்ன சேலஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சோம். கஸ்டமர் ஹாப்பி, அந்த பசங்க பயங்கர ஹாப்பி. லைக் கார்ட்போர்டில் வந்து ஃப்ளாஸ்க்கும் உள்ள வந்து அது ஈட்டாவே இருக்கும் அப்படின்ற ஒரு மெத்தடும் வந்து பார்த்தோம். எப்படி அந்த ஃப்ளாஸ்க்கு கொண்டு வந்தீங்க? கப்ஸ் நல்லா பிராண்ட் பண்ணிட்டோம். டெலிவரி பார்ட்டியும் நம்ம ஒழுங்காக பண்ணணுமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அந்த கார்ட்போர்ட் நாங்களே டிசைன் பண்ணிட்டோம். உள்ளே இருக்க பவுச் வந்து என்னென்னா ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறது அந்த மெடிசினல் கிரேட். அது அலுமினியம், வெளியே அலுமினியம், உள்ளே வந்து BPA ஃப்ரீ பவுச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடச்சிது. அந்த பவுச் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா இங்கே கிடைக்கல. நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் டீயை வாங்கிட்டு வெளியே நின்று ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுருவாங்க, கோவப்படுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, சரி சாக்கிங்ஸில் டீயை வாங்கிட்டு நோ ஸ்மோக்கிங், தம் அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்கொயர் ஃபீட் கடை போடும்போது அவுட்லெட் கொஞ்சம் பெருசாகிடும், கஸ்டமர் ஏரியாவும் ஆப்வியஸாக பெருசாகிடுச்சு. வெறும் டேபிள் சேர் போட்ட இடத்துல நான் சோஃபாவும் போட ஆரம்பிச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் போடும்போது ரியல் எஸ்டேட் ஆளுங்க வந்து உட்கார்றது, சிம்பிள் மீட்டிங்ஸ் பண்ணுறதுக்காக வர்றது, ஒரு ஏசியை போட்டுட்டு ஒரே ஒரு டீயை வாங்கிட்டு ஒரு 4 பேர் உட்கார்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஏன்னா பேக்கேஜிங்னு ஒன்று இருந்தது. ஒரு காலகட்டம் வரைக்கும் சாப்பாடு வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் கட்டி கொடுக்கறது இல்லாமல் இருந்தது. காஃபிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து தான் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை சோம்பு. இதுதான் பேட்டர்ன். இது வந்து ஒரு ராயலாக ஃப்ளாஸ்க்கு வந்து லைக் கார்ட்போர்டில் வந்து ஃப்ளாஸ்க்கும் உள்ளே வந்து அது ஈட்டாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு மெத்தடும் வந்து பார்த்தோம். எப்படி அந்த ஃப்ளாஸ்க்கு கொண்டு வந்தீங்க? இல்லை, நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணும்போதே நம்ம பார்க்கும்போதே தான் இந்த கடை போடுறோம், சின்ன கடை போடுறோம், சின்ன கம்மி ரெண்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டப்புறம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சின்ன கடையில் இவ்வளோ பேர் தான் வர முடியும். ஈவினிங் போயிட்டு நம்ம வந்து அந்த கீழ்ப்பா கடை இன்னும் இருக்குது, அந்த கடையில் வந்து ஒரு 15 பேர் நிற்கலாம் மேக்ஸிமம். அதுவே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ 15 பேர் தான் நிற்க முடியும். அவங்க எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருப்பாங்க வந்து டீயை குடிச்சிட்டு போகிறதுக்கு. ஆர்டர் பண்ணிட்டு டீ வரணும், கூட ஏதாவது ஒரு சமோசா வாங்கிட்டால் கூட சாப்பிட ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். 4 to 7 பீக்கு 15 பேர் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் அன்றைக்கி வர முடியும், என்ன பிஸ்னஸ் மேக்ஸிமம் போக முடியும்னு பார்த்தா அந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இன்னொரு காம்பனண்ட் என்ன, பார்சல் டேக்அவே. இது எப்படி பண்ணுறது? சொம்பு, நீங்கள் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் கவரு, இதெல்லாம் வயபிளாக இல்லை. நம்ம வந்து ஒரு ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு லுக் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இந்த டெலிவரி பார்ட்டு கப்ஸு நல்லா பிராண்ட் பண்ணிட்டோம். டெலிவரி பார்ட்டியும் நம்ம ஒழுங்காக பண்ணணுமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது நாங்கள் வந்து அப்போ ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணோம், எங்கெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. இது ரொம்ப ஹைஜீனிக்காக அஃபோர்டபுளாக எப்படி வந்து டெலிவரியை கொண்டு போக முடியும், டேக்அவே மாற்ற முடியும்னு செக் பண்ணும்போது நார்த்தில் பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒரு சில இடத்துல இந்த ஃப்ளாஸ்க் இருக்கிறத பார்த்தோம். துபாயில் ஃபில்லின்னு ஒரு பிராண்ட் இருக்காங்க, அவங்களோட ஃப்ளாஸ்க் வந்து 5 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு, சரிங்களா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. 5 லிட்டர் நம்ம ஊரில் வாங்கலாம். நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பில் வாங்க, இல்லைனா சின்ன சொம்பில் வாங்கிட்டு இருப்பாங்க, ஒரு கப் டீ தான், அவ்வளோதான் கப் டீ தான். அது நம்ம என்ன பண்ணலாம், நாங்கள் அப்புறம் பார்த்தா அந்த கப் டீக்கு நாங்கள் பண்ணலான்னு பார்த்தா நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் ஃப்ளாஸ்க் தான் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணோம். 5 டீ வரும். நாங்கள் வந்து அப்போ கடையில் வந்து 20 ரூபீஸ் விற்றுருந்தோம். ஸோ ஃப்ளாஸ்க்கு வந்து எந்த காஸ்ட்டும் அடிஷ்னலே நீ வந்து பார்சலுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணுன்னா வாங்க மாட்டாங்களோன்னு ஒரு பயத்தில் நாங்கள் அது காஸ்ட்டு சார்ஜ் பண்ணக்கூடாது. அப்போ அதை ரொம்ப எக்கனாமிக்கலாக பண்ணணும்னு சொல்லிட்டு தேடும்போது தான் இது பண்ணலான்ட்டு. உள்ளே இருக்க பவுச் வந்து என்னென்னா ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறது அந்த மெடிசினல் கிரேட். அது அலுமினியம், வெளியே அலுமினியம், உள்ளே வந்து பவுச் அலுமினியம் ஃப்ரீ BPAன்னு ஒன்று இருக்குது, BPA ஃப்ரீ பவுச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடச்சிது. அது வந்து ஹீட் ரிட்டைனிங் கெப்பாசிட்டி அதுக்கு இருந்தது. அது ஹாஸ்பிட்டலில் அதுக்கு யூஸ் பண்ணல, ஆனால் வந்து அதுக்கு ஹீட் ரிட்டைனிங் கெப்பாசிட்டி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் அந்த ஃப்ளாஸ்க் அது வந்து அந்த பவுச் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா இங்கே கிடைக்கல. நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணோம் ஃபஸ்ட் டைம். இப்போ கிடைக்கிது, இப்போ எங்கே பார்த்தாலும் சென்னையிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நாங்கள் சைனாவில் பண்ணோம். இம்போர்ட் பண்ணும்போது மினிமம் 50,000 இம்போர்ட் பண்ணோம்னு சொன்னோம். 50,000 எங்கடா 50,000 வாங்கி நம்ம எப்படா விற்கிறது சொல்லிட்டு, ஆனால் ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு 50,000 இம்போர்ட் பண்ணிட்டோம். அது இம்போர்ட் பண்ணி வந்துட்டு அப்புறம் கார்ட்போர்டு வந்து அந்த கார்ட்போர்டு நாங்களே டிசைன் பண்ணி எப்படி எவ்வளோ வசதியாக இருக்கும். நாங்கள் அதில் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு. அந்த கார்ட்போர்டில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அந்த என்ன ஃப்ளூட் போடணும், என்ன ஸ்ட்ரென்த் வரும், எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக அதை நாங்கள் தான் டிசைன் பண்ணோம். அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். காஸ்ட் வந்து அப்போ வந்து 22 ரூபீஸ் ஆச்சு ஒரு ஃப்ளாஸ்க்கு. இன்னர் பவுச் தனி காஸ்ட்டு, அவுட்டர் பாக்ஸ் தனி காஸ்ட்டு. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 10, 12
₹12 அந்த கிடைக்கும், பாக்ஸ் கிடைக்கும். நம்ம இன்னும் வால்யூம் இப்போ நாங்கள் வால்யூம் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் வால்யூம் எடுக்கிறோம், அதனால இன்னும் பெட்டராக கூட கிடைக்கும். ஓகே. அப்போ அந்த ஃப்ளாஸ்குடைய ஆக்சுவல் ரேட்டு ₹22. ஆனால் நீங்கள் மக்களுக்கு கொடுத்தது அப்போ ஃப்ரீயாக தான் கொடுத்தோம். அப்போ ஒன்றுமே நாங்கள் காசு வாங்கல, டீக்கு மட்டும் தான் கொடுத்தோம். இப்போ வந்து ஆன்லைனில் கடையில் வந்து வாங்கினாக்கா எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஆன்லைனில் வந்து பேக்கிங் சார்ஜ் ₹10 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. 10 or 12 5 பேர் குடிக்கிற மாதிரி சொம்ப மாற்றிட்டு கன்வீனியன்ட்டாக. இப்போ ஆஃபீஸ்க்கு இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் ஆர்டர் பண்ணுறாங்க. மீட்டிங்ஸ்னால் இப்போல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வர 10 நிமிஷத்தில் வந்தது, பக்கத்தில் இருந்தேன். ரெகுலராக இப்போல்லாம் வந்து டெலிவரி பாய்ஸ்க்கே இடம் தெரியுது, யார் ஆர்டர் பண்ணுறாங்கன்னே தெரியுது. அதனால ஏன்னா ரெகுலராக டக்குனு இடம் முன்னாடி ஃபோனை பண்ணி மேப்பை பார்த்து வரதெல்லாம் இல்லை. ஆர்டர் போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சுது இந்த இடத்துலனா இவங்க தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு வந்து நேராக கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாதிரி ஆஃபீஸ்லாம் ரெகுலராக பண்ண அந்த இடத்துல மீட்டிங் டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு லுக்கோடு இருக்கணும் போது தான் இது பண்ணும். ஸோ பேக்கேஜிங், பிராண்டிங் எல்லாமே சாய் கிங்ஸ் பற்றி பேசியிருக்கோம். சாய் கிங்ஸுடைய அவுட்லெட்ஸ் வந்து இப்போ எத்தனை இருக்குது ஓவராலாக? லைக் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணது வந்து ஸ்கேலப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. பட் இன்னும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேசஸ் இருக்கா? லைக் நார்த் சைட்லலாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்களா? சாயின்னு வச்சுருக்கீங்க, எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி, நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஃபண்டட் கம்பெனி. இந்த மாடல் நான் சொன்ன மாதிரி 10% லாபத்தை வச்சு லாபத்துலேருந்து எடுத்து கடையெல்லாம் போட முடியாது. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? கன்வென்ஷனல் மாடல். எங்களுக்கு வந்து கேபெக்ஸ்க்கு கடை போடுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆகணும். ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் அடுத்த கடையை போட முடியும். நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மொத்தம் 10 crores ரைஸ் பண்ணியிருக்கோம். 58 ஸ்டோர்ஸ் இப்போ இருக்குது. 58 ஸ்டோர்ஸ் ஓவரால். அதில் வந்து 4 ஸ்டோர் கோயம்புத்தூரில் இருக்குது, 2 ஸ்டோர் ஹைதராபாத்தில் இருக்குது, மிச்சம் 52 ஸ்டோர் சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் தான் மேஜராக இருக்கும். ஏன்னா வந்து கோவிட் வரையும் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐடியாவே வந்து கோயம்புத்தூரும் ஹைதராபாடும் 10 ஸ்டோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் ரைஸ் பண்ண ஃபண்ட்ஸ் அதாவது முடிய போகுது 2020 மிட்டில் அடுத்த ஃபண்ட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் தான் போயிட்டு இருந்தோம். ஃபெப்ரவரி Jan 16 நினைக்கிறேன், Jan 16 தான் நாங்கள் கோயம்புத்தூர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். மார்ச்சில் வந்து ஒரு 4 ஸ்டோர் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்னை வரும், அடுத்த நாள் லாக்டவுன். அந்த மாதிரி அந்த டைமில் தான் நாங்கள் வந்து அதோட எக்ஸ்பேன்ஷன் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அப்போ வந்து இருக்க கேஷை ப்ரிசர்வ் பண்ணோம். கோவிட் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் வர அவுட்லெட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சென்னையில் எங்கேயும் வந்து மிஸ் பண்ண முடியாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்து சென்னையில் தான் போட்டோம். ஹைதராபாத் அண்ட் கோயம்புத்தூர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ஹைதராபாத், கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிட்டிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் Tier 1 மொத்தம் 2 சென்னை மட்டும்தான் இருக்கும் சொல்லப்போனால். கோயம்புத்தூரும் ஹைதராபாடும் ரொம்ப ஸ்டார்ட்டு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. Tier 1 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, பாம்பே, பூனே, இதெல்லாம் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிட்டிஸ். ஏன்னா இங்கெல்லாம் இந்த மாதிரி மாடல்ஸ் ஒர்க்காது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் Tier 2 இருக்குது, கேரளாஸ் இருக்குது, இந்த யூபி, எம்பி, ராஜஸ்தான் இங்கெல்லாம் நம்ம இன்னும் டச்சே பண்ணலாம், நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத இடங்கள் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் நிறையா இருக்குது. இதெல்லாம் இந்த மேஜர் Tier 1 சிட்டிஸ் எல்லாம் டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் Tier 2. சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சேலம், திருச்சி, மதுரை, ஈரோடு இதெல்லாமே இருக்குது. கேஷு, கேபெக்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் தான் மேட்டர். அதெல்லாம் இப்போ ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அது முடிஞ்சதுன்னா அடுத்த 2 இயர்ஸ்க்கு சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், பெங்களூர் மட்டும் எக்ஸ்பேன்ஷன். அடுத்த பிளேசஸ் தான். ஹவு டு ஃபேஸ் த கிரிட்டிசிசம் சார்? இப்போ ஒரு கடைக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறோம், அதுவும் சாய் கிங்ஸ்லேயே குடிக்கிறோம். சார் ₹30 இந்த டீ வேலைக்கே சேட்டா கடையிலே குடிச்சிருக்கலாம் அப்படின்னு போயிடுற பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா டீ நல்லா வேணாண்டா, அன்றைக்கே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ₹30 டீ கடையில் ₹10 தான்டா, அங்கேயே போய் குடிக்கலாமே எதுக்குடான்னு கட் பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த டீ நல்லா இல்லை அப்படின்னு உங்கள் கடையில் வந்து குடிச்சிட்டு வேணான்னு போகிற கஸ்டமர்ஸை எப்படி திருப்பி கொண்டு வருவீங்க? நோ ஸ்மோக்கிங் வந்து ஸ்டார்டிங்கே டிசைட் பண்ணுறோம் நாங்கள். அதான் இப்போ ஒன் ஆஃப் த காம்பனண்ட் இந்த பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போதே யாரெல்லாம் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இல்லையா, கண்டிப்பாக டெய்லி டீ குடிக்கிறவங்க ஒன்று. அது இல்லாமல் விமன் வந்து ஒரு மேஜர் காம்பனண்ட் எங்களோட பிஸ்னஸ் மாடலில். ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் டீ குடிக்க இடம் இல்லை நாங்கள் பண்ணும்போது. இல்லை அவங்க வந்து எல்லாரும் போய் அந்த டீ கடையில் போயிட்டு அவங்களோ ஒரு ஃபேமிலியாவோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்களோட போய் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் ரொம்ப கம்மி. சில இடம் இருந்தது, ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டீ ஸ்டால்ஸ் முடியும். ஏன்னா அங்கே இருக்க க்ரௌட் அது மாதிரி, ஆம்பியன்ஸ் அது மாதிரி. ஸோ அவங்க ஒரு டார்கெட் கஸ்டமர். இல்லைனா அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு டீயை குடிக்கும், ஹோட்டலில் போயிட்டு காஃபி குடிக்கலாம், டீயை குடிக்க மாட்டாங்க யாருமே இல்லையா. ஸோ இவங்க ஒரு மேஜர் டார்கெட் எங்களுக்கு. இவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணணுன்னு இருக்கும்போது ஸ்மோக்கிங் இருந்தால் இவங்களுக்கு
இது செட் ஆகாதுன்னு ஒரு நோன் கான்செப்ட் தானே. அதனால் வந்து நோ ஸ்மோக்கிங் ஸ்டார்டிங்கில் டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்டார்டிங் ஒரு கொஞ்ச நாள் வந்து கரெக்டாக டைமிங் தெரியல, ஒரு மேபி 1 year 1.5 2 years கூட ஒரு தினம் அன்றாடம் ஒரு போராட்டமாக இருக்கும். வந்து சிகரெட்டை வாங்கிட்டு டீயை வாங்கிட்டு வெளியே நின்று ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம போயிட்டு சொல்லணும், கோவப்படுவாங்க, என்ன அது நான் வெளியே நின்று பிடிக்கிறேன் உனக்கு என்ன, இந்த மாதிரிலாம் கோவப்படுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, சரி சாய் கிங்ஸில் டீயை வாங்கிட்டு நோ ஸ்மோக்கிங் தம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. இதே மாதிரி ஆரம்பித்த எல்லா பிராண்டுமே ஆல்மோஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பிராண்டட் கஃபேனா அங்கே வந்து சிகரெட்டை பிடிக்க முடியாதுன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப கோவம், டீ கடையில் என்னடா நீ டீ குடிக்கூடாது தம் அடிக்கூடாதுன்னு சொல்கிற, டீ கடை தான் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கிரிட்டிசிசம் வந்து நம்மளுக்கு வந்து அது என்ன இருந்தாலும் கஸ்டமர் சொல்கிறது தான் ஃபைனலு. சில இடத்துல நம்மளுக்கு தெரியும் கஸ்டமர் வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லை கரெக்டாக சொல்லலையா, இல்லை வேறு ஏதோ மைண்டில் வச்சுட்டு வேறு ஏதோ சொல்கிறாங்களா நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க சொல்கிறது கேட்டாகணும். டீ நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான என்ன ரெசல்யூஷன், ஃபஸ்ட்டு வேறு ப்ராடக்ட்டை கொடுக்குறது, இல்லைனா அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறது, 2 தான். இது 2மே ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு இப்போ டீயில் வந்து என்னென்னா டீயில் தப்பாக ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. எங்களோட ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, தம் டீன்னு இருக்குது. இந்த 3 தான் மேஜர் செல்லர்ஸு. ஜிஞ்சரும் மசாலாவும் பேட்சாக நாங்கள் போடுவோம். ஸோ ஒரு டீ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் உடனே நான் குடிச்சு பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சிடும் நல்லா இல்லைன்னா. ஏன்னா அது ஆல்ரெடி ஆமாம் இருக்குது, அது ஒரு அதுக்கு லைஃப் இருக்குது, சைக்கிள் இருக்குது, அந்த ஒரு நேரம் தாங்கும் அது. அதுக்கப்புறம் நாங்கள் இல்லைனா ஒன்று சைக்கிள்லாம் விற்றுருவோம், இல்லைனா நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வேறு போட்டுருவோம். ஸோ நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுனா ஜிஞ்சர் டீயா டக்குன்னு நாங்கள் வந்து குடிச்சு பார்த்துருவோம். மசாலா டீ நல்லா இல்லைன்றீங்களா, தம் டீ நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா. தம் டீ வந்து எப்படின்னா டிகாஷன் தனியாக பிடிப்பாங்க, பாலை பிடிப்பாங்க. ஸோ அதில் வந்து சம்டைம் இது அதிகமாகவோ இருந்தால் அதில் கேட்டுட்டா டக்குன்னு அதை பார்த்துட்டு வேற பிடிச்சி கொடுப்போம். எங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு கஸ்டமர் நல்லா இல்லைன்னு சொன்னார்னா ஒன்று அவர் என்னுமே சொல்லணும், இல்லை ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் சொல்லணும். அப்படி இல்லைனா அவருக்கு பிடிக்கல. இப்போ நம்மளோட மசாலாவோட ஃப்ளேவர், எங்களோட மசாலா ஃப்ளேவர் வேறு, நாங்களாக ரெசிபி ரெடி பண்ணுவோம், அது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். சாரி சொல்லிவிட்டு வேறு கொடுப்போம். ஃபுல்லாக குடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை நிஜமாலே ஜென்யூனாக அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிவிடும். இதில் நிறைய தப்பு வந்து எங்கே நடக்குன்னா ஃபுட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து தப்பாக கொடுக்கறது, ஆன்லைன் ஆர்டர்ஸில் மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ஜென்யூன் அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு கால் பண்ணலாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், மெயில் அனுப்பலாம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறோம். பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிப்போம், ரீஃபண்டு. அடுத்தது கஸ்டமர் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா திரும்ப அவங்களுக்கு ஒரு எப்போ இன்றைக்கி டீ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, 4:30 மணி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் 5:30 மணிக்கு அனுப்ப முடியாது, 4 மணிக்கு எனக்கு வேணும், 5:30 மணிக்கு அனுப்புறேன். ஸோ அடுத்த நாள் 4 மணிக்கு அவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணாதீங்க, நாங்கள் அனுப்புகிறோம், அனுப்பிச்சி விடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணி ஜென்யூனான கஸ்டமரை யூ கேன் ஆல்வேஸ் வின் பேக். இப்போ இதில் ஜென்யூனான கஸ்டமரை நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா இவ்வளோ கோபமாக இருந்தாலும் அவங்க வி கேன் ஆல்வேஸ் வின் தம் பேக். நம்ம வந்து சும்மா வந்து இருந்தால் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அந்த கான்செப்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. கஸ்டமரை நம்ம ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா ப்ராடக்ட்டை கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா வி கேன் ஆல்வேஸ் வின் தம் பேக். அது ரொம்ப ரேர் சினாரியோ வில் லூஸ் அ கஸ்டமர். வெரி ரேர்லி நாட் ஸோ ஜென்யூன் கஸ்டமர்ஸும் வருவாங்க. அது எதுக்காக அவங்களுக்கு பிடிக்கல நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. டீயை ஒரு பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணி அது ஒரு கார்ப்பரேட் கல்ச்சருக்குள்ளே கொண்டு வந்தது சாய் கிங்ஸ் வந்து முன்னோடி. இது இன்னொரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டோராக இருக்கக்கூடிய சாய் கிங்ஸில் லேப்டாப்போடு வந்து உட்காந்துருவாங்க. சில கப்புள்ஸ் வரலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். வந்தாங்கன்னா கேதர் பண்ணி உட்காந்தாங்கன்னா அங்கேருந்து நவர மாட்டாங்க. இப்போ ஸ்டார் பக்ஸ் மாதிரி வி ஹேவ் டைம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க. அப்புறம் கடையில் கூட்டம் வரது வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க பீப்புளுக்கு சீட் இல்லாமல் இருக்கும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான். ஏன்னா வந்து இவங்களாம் ரெகுலராக வருவாங்க, அவங்கள வந்து நம்ம வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் அவுட்லெட்ஸ் இப்போ முன்னாடி நாங்கள் நான் சொன்ன ஃபஸ்ட்டு கீழ்பாக் அவுட்டில் 180 ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன். நாங்கள் கடைசியாக ஓப்பன் பண்ண அம்பத்தூர் ஸ்டோர் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுலேயும் 30 ரூபா தான் டீ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 1200 நான் ஸ்கொயர் ஃபீட் கடை போடும்போது அவுட்லெட் கொஞ்சம் பெருசாகிடும், கிச்சன் கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோம் ஆப்வியஸாக, ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். ஆனால் கஸ்டமர் ஏரியாவும் ஆப்வியஸாக பெருசாகிடுச்சு. நான் வெறும் டேபிள் சேர் போட்ட இடத்துல நான் சோஃபாவும் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ இதெல்லாம் போடும்போது அது கூடவே சில ப்ராப்ளம், ரியல் எஸ்டேட் ஆளுங்க வந்து உட்காடுறது, சிம்பிள் மீட்டிங்ஸ் பண்ணுறதுக்காக வர்றது, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டு டீ வாங்குறதும் இருக்குது, ரேராக டீயே வாங்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக இதெல்லாம் வந்து ஆஃப் பீக் ஹவர்ஸில் தான் நடக்குது. இப்போ நம்மளோட பீக் வந்து 4 to 7 நம்ம அட்மாஸ்ஃபியர் அப்படி இருக்காது. நீங்கள் வந்து உட்காந்து கதை பேசுகிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கடை கஜகஜன் தான் இருக்கும், ஒரே கொஞ்சம் நாய்ஸியாக ப்ளஸ் மியூசிக் இருக்கும், கொஞ்சம் கஜகஜன் ரொம்ப பஸ்லிங்காக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் லீஷராக உட்காந்து ஒரு மீட்டிங் பண்ணுறதோ உட்காந்து கேஷுவலாக ஒர்க் பண்ண கூட முடியாது.
ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் கடை 4 to 7. ஸோ அதனால் அந்த டைமில் பெரிய தொல்லை இல்லை. மற்ற டைமில் வந்து உட்காந்துட்டு ஒரு ஏசியை போட்டுட்டு ஒரே ஒரு டீயை வாங்கிட்டு ஒரு 4 பேர் உட்கார்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். பட் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்கிட்ட போய் சாக்கிங்ஸ் போகலாமான்னு சொல்லுவாங்க. ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது, ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஆனால் பொலைட்டாக போயிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க, ஏசி ஓடுது, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா போயிட்டு பொலைட்டாக போயிட்டு எதாவது வேணுமான்னு கேட்போம். அவ்வளோதான் கேள்வி, போங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது வேணுமா, டீ வேணுமா, வேணாம் எத்தனை தடவை அவங்க சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க, 3 அப்புறம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ இது கொஞ்சம் பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். இதில் என்னென்னா பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம இருந்தோம்னா ரொம்ப பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னா ஓகே, மேனேஜர்ஸே இல்லை, ஒரு என்ட்ரி லெவல் பையன் ஹேண்டில் பண்ணிட்டானா அது தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஆகாமல் தான் பார்த்துக்கணும். அதுதான் சேலஞ்சு. நம்ம இருந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், அவங்க ஹேண்டில் பண்ண வைக்கிறது தான் சேலஞ்ச். ஸ்பெஷலி ஸ்டாஃப் பீப்புள் வந்து சாக்கிங்ஸில் ஹையர் பண்ணி அவங்களுக்காக ஒரு வாய்ப்புகளை கொடுத்தீங்க. அவங்களுடைய கெஸ்டர்ஸ்லேயே அவங்கள நம்மளை கைட் பண்ணுறதா இருக்கட்டும், கேட்டு பேசுகிறதா இருக்கட்டும், சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்தது. இது எப்படி இனிஷியேட் பண்ணீங்க, ஒரு கடையை இவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு? கோவிட் முடிஞ்சு வெளியே வரும்போது 50th அவுட்லெட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஈசிஆரில் சின்ன அவுட்லெட் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்ணலாம், யாரையா கூப்பிட்டு ஓப்பன் பண்ணலாமா, சரி கோவிட் விட்டு வெளியே வரும், கொஞ்சம் மார்க்கெட் பிக்கப் ஆகுது, சரி ஒரு மெசேஜாக இருக்கட்டும் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சியாக இருக்கும்போது பாலாஜி தான் சொன்னால் ஸ்பெஷல் ஸ்டாஃப் வச்சு ட்ரை பண்ணலாமா இல்லையா, ஆப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறது நீ தான், ஸோ அதனால் உன் கால் தான் நம்ம பார்க்கலாம்னா சரின்னு சொல்லி நாங்கள் போய் செக் பண்ணோம். கேஎஃப்சியில் பண்ணுறாங்க. கேஎஃப்சியில் வந்து 2-3 அவுட்லெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் போயிட்டு சாந்தோமில் இருக்க அவுட்லெட் போய் பார்த்தோம். அங்கே மேனேஜர்ஸ் போய்ட்டு கிச்சன்லாம் போய் பார்த்தோம். அங்கே வந்து மொத்தம் வந்து 22 பேர் ஸ்டாஃபு, அதில் 4 பேர் தான் அங்கே வச்சுருக்காங்க உள்ள கிச்சனில். ஆனால் எங்கள் இதில் எப்படி எங்களை மொத்தமே 4 பேர் தான் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வைக்க முடியாது. ஸோ நாங்கள் முடிவு பண்ணால் ஒரு ஃபுல் கிச்சன் ஃபுல் கடையை அவங்க ஹேண்டில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஒரு மேனேஜர் போட்டுட்டோம், ஹூ கேன் ஸ்பீக். இந்த பசங்க 4 பேரை போட்டு ட்ரைனிங் பண்ணிவிட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 பேரோ 7 பேரோ ஹையர் பண்ணோம். ஒரு ஹெச்ஆர் பையன் வந்து எங்கள் ஹெச்ஆர் இருந்த பையன் வந்து ஒரு கான்டாக்ட் பிடிச்சோம். இவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இல்லை, ஒரு ஸ்கூல் மாதிரிலாம் இருக்குது. இவங்க எல்லாம் ஒரு அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருக்கார், அவங்கள கேட்டால் கொடுக்குறாங்க. அவங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு 7 பேரை கொடுத்துட்டு இந்த பசங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்காக கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுட்டோம். நம்ம பையன் வந்து பிபிடிலாம் போட்டுட்டான், ஆனால் அவன் பேசுறது இவங்களுக்கு புரியாதுல்ல. சொன்னாலும் அந்த கோஆர்டினேட்டர் வந்து இதெல்லாம் அவங்க ஃப்ரீயாக பண்ணாங்க. அவங்களுமே வந்து இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து பண்ணிட்டாங்க. அவர் வந்து இந்த பையன் பேசுகிறத அவர் வந்து இவங்களுக்கு செஞ்சு காமிச்சு கற்றுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எங்களோட ஏரியா மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, எப்படி பேசணும், பேசிக்கான விஷயங்கள். எனக்கு இன்னும் தெரியாது நிறைய விஷயங்கள், நிறைய அந்த பசங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்படி பேசணும், அவங்ககிட்ட என்ன சொல்லணும், பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு இவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த பசங்க எப்படி கால் பண்ணால் டக்குன்னு வீடியோ கால் பண்ணுறாங்க, பேச முடியாதுல்ல, வீடியோ கால் பண்ணிவிட்டு வீடியோவில் அவங்க பண்ணுவாங்க. இந்த பசங்களும் ஏரியா மேனேஜர்ஸும் ஃபோன் எடுத்துகிட்டு இதிலே பேசுவாங்க. ஸோ அதுதான் சால்வ் பண்ணிட்டோம். இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பயங்கர ஆப்டிமிஸ்டிக்காகவும் இல்லை, நாங்கள் வந்து பயங்கர நெகட்டிவாகவும் யோசிக்கல. இதில் வந்து என்ன சேலஞ்சஸ் வரப்போகுது நம்மளுக்கு தெரியல, நம்ம என்ன சேலஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஆரம்பித்தோம். ஆனால் ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக வெளியே யாருக்கும் தெரியல, பெருசாக அந்த வைரலெலாம் போகல யாருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து வர கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க, பரவாயில்லையே இந்த பசங்க இருக்காங்க. நாங்கள் ஒரு கடையில் வந்து ஒரு சின்ன போர்டும் போட்டோம், என்ன வெறும் பேசிக்லாம் அங்கே தேங்க்யூ, ஹாய், ஹலோ, பாய் இதெல்லாம் எப்படி சொல்லணுன்ட்டு சிம்பிளாக. அதெல்லாம் பார்த்து சில பேர் ரொம்ப சந்தோஷமாக ஆகிறவங்க, பயங்கர ஹாப்பியாக ஆகிறவங்க, அதை பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டு தான் போவாங்க கஸ்டமர்ஸு. அதே மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கும் போகிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன மெனு போர்டு கொடுத்துருவோம். இதில் கஸ்டமர் வந்து காட்டுற மாதிரி இது 1 இது 2 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்லேட் வச்சுட்டோம், அதில் எழுதி காட்டலாம். இந்த பசங்க எல்லாமே எழுத படிப்பாக செய்வாங்க, இங்கிலீஷ் எல்லாருமே இங்கிலீஷ் எழுத படிப்பாங்க. நம்ம சில நார்மல் ஸ்டாஃப், தமிழ் ஸ்டாஃபும் சரி, நார்த் இந்தியன் சில பேருக்கு எழுத படிக்க வராது, இங்கிலீஷ் முக்கியமாக. இந்த பசங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும். எழுதி நம்ம காமிச்சாங்கன்னா க்ளீனாக புரிஞ்சுப்பாங்க, திரும்ப எழுதி காட்டுவாங்க. ஸோ அதில் இது நாங்கள் இதுண்டா ஒரு நம்ம மாடலே வந்து எப்படின்னா வந்தோமா, ஆர்டர் பண்ணோமா, போனோமா. இங்கே போய் எழுத வச்சு எவ்வளோ லேட் ஆக போகுது, என்ன டிஃபிகல்ட் வர போகுதுன்னு தான் யோசிச்சோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பயங்கர சீம்லெஸ்ஸாக முடிஞ்சிச்சு. கஸ்டமர் ஹாப்பி, அந்த பசங்க பயங்கர ஹாப்பி, இன்னும் லாயலாக இன்னும் இருக்காங்க. நாங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பித்து அதாவது ப்ரூ மாஸ்டர்னு சொல்லுவோம், டீ போடுற பசங்க, அப்புறம் சீனியர் ப்ரூ மாஸ்டர், அது சேம் ரோல் தான், ஒரு ப்ரமோஷன். அதுக்கு அடுத்தது ஷிஃப்ட் மேனேஜர், அப்புறம் கெஃபே மேனேஜர். 2 பசங்க கெஃபே மேனேஜர் ஆகிட்டாங்க அந்த குரூப்லேருந்து நாங்கள் ஆரம்பிச்சு. சரி, அவங்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தை கூட பேச வராது, ஆனால் அவனுங்க காதில் கேட்டு மெசேஜை பார்த்து சைன் லாங்குவேஜ்லேயே ஹேண்டில் பண்ணுறானுங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம சும்மா ஒரு பந்தாவாக ஒரு பிஆராக பண்ணலான்னா எங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆகாது. இதை
வச்சு ஒரு மைலேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இது என்ன ஒரு பெரிய மைலேஜாக நம்ம கேட்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் போயிட்டு எடுத்து போட்டு நல்ல வயலில் நாங்கள் ஒரு தடவை கூட நாங்கள் அது எங்கேயுமே போய் போட்டது கிடையாது. அதை பற்றி இதை வச்சு மைலேஜ் வாங்குறது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதை பண்ணக்கூடாதுன்னு தான் வச்சுருந்தோம். நிறைய பேர் யூடியூபர்ஸ் போட்டு நிறைய வைரல் ஆகிட்டு நிறைய இது இப்போ என்ன ஆகுதுன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க. இந்த பசங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டாஃப் எங்கேயோ இருக்கானா அவன் ஃப்ரெண்டு மூலமாக இவங்களை கேட்டு வரது இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் NGOவில் இருக்கவங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே எடுக்கிறீங்களா, எங்கே எடுக்கிறீங்க அந்த மாதிரி கிடையாது. இதில் நிறைய பேருக்கு வந்து ஜாப் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணோன்னாக்கா ஒரு அவுட்லெட் பண்ணணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக பண்ணோம், அப்புறம் பெசா நகர் பண்ணோம், வெயிட் பண்ணி பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்படி தேவையில்லை, பசங்க நல்லா மிங்கிளாகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்தந்த அவுட்லெட்டில் ஈஸியாக எல்லாருக்கும் தெரியுதுன்னா அங்கே எல்லா ஸ்டாஃபுமே இப்படி மற்ற கடையிலெல்லாம் அங்கங்கே ஒரு மொத்தம் ஒரு 18 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு. இவங்களுக்கு என்னென்னா இதோட ஈஸியான வேலையும் நமக்கு கிடைக்குது கொஞ்சம். ஸோ அதனால் அங்கேயும் போயிடுறாங்க. இந்த கொஞ்சம் பேருக்கு இடம் பிடிச்சி வேலை பிடிச்சி இங்கே இருக்கவங்க இருக்காங்க. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லணும். இப்போ தான் சொன்ன அதான் ஒரு வேலை எல்லோரும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு ஒரு கெரியர் பாத் கொடுத்து க்ரோத் நாங்கள் காட்டுறதுனால அதனால தான் இந்த 18 பேர் இருக்காங்க இங்கே. ரைட். ஸோ ஓவரால் ஷாய் கிங்ஸில் நூக் அண்ட் கார்னர்ஸ் அதில் இருக்க ப்ராஃபிட் லாஸு, பிஸ்னஸ்ஸு, கப்பு, ஃப்ளாஸ்க், சொம்பு எப்படி ஃப்ளாஸ்க் ஆச்சு வரைக்கும் எல்லாத்தையும் பேசிட்டேன். அண்ட் மெயின்லி இந்த நோ ஸ்மோக்கிங் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த டீ கடைனா தம்மு தான் இருக்கணுன்றதை தாண்டி வாய் பேச தெரிஞ்சவங்க தான் வேலைக்கு இருக்கணுன்ற இந்த மாதிரி நிறைய டேபுஸ் வந்து பிரேக் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு வந்தீங்க. இது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் இருந்து இப்போது சில கடைகளில் ஸ்மோக்கிங்கும் ஸ்டாப் ஆகிருக்கு, நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகளும் இப்போது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ கிரேட் டாக்கிங் டு யூ சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் புரிய வச்சுங்க, ரொம்ப பொறுமையாக நின்று எல்லாத்தையும் கிளியராக சொன்னீங்க. எங்கள் ஸ்டோரி வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அதை சொல்கிறது தான் போர் அடிக்கும், கடையை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஆமாம் சார், நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். முதல்வரின் கலைக்களம் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா மார்ச் 7, 8, 9 பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் அனைவரும் வருக. SPK பிக்சர்ஸ் வழங்கும் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் திகிலான திரைப்படம் மர்மர் வெற்றி நடைபோடுகிறது. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now.